வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். கூவத்தூர் தமிழக அரசியல் வரலாற்றில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரம் கூவத்தூர். கிராமம்தான் அது, ஆனால் அது உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனிச்சு போன ஜெயலலிதா மறைவுக்கு அடுத்து அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதே போல் நம்ம நடிகர் விஜய், தாவேகா விஜய் பனையூரையே கூவத்தூராக மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். 234 அதில் 233 தொகுதி வேட்பாளர்கள், அதில் 2 தொகுதியில் விஜய் நிற்கிறாரு. பாக்கி இருக்கிற அத்தனை தொகுதி வேட்பாளர்களையும் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு இங்கே வந்துட சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. இதெல்லாம் இந்த வீடியோவில் ஏன் அப்படி செய்கிறாரு, என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா விஜய் அடிக்கடி சொல்ற மாதிரி தான் கான்பிடென்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த கான்பிடென்ட்டினுடைய உச்சம் தான் இந்த விஷயம். அதைத்தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு பேசுவார். ஒவ்வொரு தடவை பேசும்போது என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறத சில சமயம் மறந்து கூட பேசிட்டு சாரி மறந்துட்டேன் அப்படின்னு கடைசியில் கூட சொல்லுவார். ஆனால் எந்த ஒரு ஊரில் பேசுறதா இருந்தாலும் அதுக்கு காரணம் திமுக தான் தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி அப்படின்னு சொல்லுவார். வருமான வரி ஏய்ப்பு செஞ்சிருப்பாரு, அதை பற்றி கேட்டாக்கா அதுக்கு பதில் வராது. திமுக தான் தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி அப்படின்னு சொல்லுவார். லாட்டரியில் கொள்ளைன்னு அடித்த ஆதவர்ஜுனாவுடைய பணம் வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு செங்கோட்டையன் என்னென்ன பண்ணினாரு, வாச்சாத்தி கொடுமைகள் எல்லாம் பண்ணின விஷயங்கள்னு அவர் செய்த ஊழல்கள் அப்படிங்கிற விஷயமெல்லாம் விட்டுருவாரு. ஆனால் திமுக தான் தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி அப்படின்னு சொல்லுவார். மனைவிக்கு கடன் கொடுத்ததை யாராவது கேள்விப்பட்டிருப்போமா? மனைவிக்கு கடன் கொடுத்தேன் அப்படின்னு அஃபிடவிட்ல தாக்கல் பண்றாரு. எங்க அப்பனுக்கே நான் கடன் கொடுத்தேன், அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன் மாதிரி அப்பனுக்கு கடன் கொடுத்த விஜய் அண்ணையா நான் அப்படின்லாம் சொல்றாரு. என் பையனுக்கு கடன் கொடுத்துருக்கேன், அப்புறம் பொண்ணு கோச்சுக்கும்ல, பொண்ணுக்கும் கடன் கொடுத்துருக்கேன், பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்துருக்கேன், அப்பாவுக்கு கடன் கொடுத்துருக்கேன், அம்மாவுக்கு கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு இவர் கடன் கொடுத்த பட்டியல் எல்லாம் இவங்க நெருங்கிய உறவுகள்லாம் வருது. ஆனால் தன்னை அவர் தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிறார். புலி படத்தில் 15 கோடி ரூபா வரி ஏய்ப்பு செய்தார். வெளிநாட்டு காரை வாங்கிட்டு வந்து அதுக்கு டாக்ஸ் கட்டணுங்கிற அறிவு கூட இல்லாத தற்கொலை மாதிரி விஜய் நடந்துக்கிட்டார். ஆனால் தீய சக்தி திமுக, தூய சக்தி தாவேகா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் கூட்டணியில் யாருமே இணையறதுக்கு எந்த கட்சியுமே வரல. ஆனால் அதிமுகவில் பல ஊழல்கள் செய்த செங்கோட்டையன் வந்தார், பல ஊழல்கள் செய்த ஆதவர்ஜுனாவை கூட சேர்த்துக்கிட்டாரு. தன்னை ஒரு RSS காரர்னு காட்டிட்டு இருந்த சிடி நிர்மல்குமார் மாதிரியானவங்க, வெங்கட்ராமன் மாதிரியானவங்க வந்து எல்லாருமே வந்தாங்க. இதை தவிர என் சட்ட பாக்கெட்டெல்லாம் ஒருத்தன் நோண்டி பார்க்கறான் ஒருத்தன் அப்படின்னாக்கா அவனை நம்ம எப்படி பார்ப்போம்? ஆனால் விஜய் வந்து அவங்க வீட்டில் யார் ரைடு வந்தாரோ அந்த ரைடு வந்த அந்த அதிகாரியவே தன்னுடைய இதில் நிப்பாட்டி இன்னைக்கு வேட்பாளராக அழகு பார்க்கிறார். 102 பேர், 234 தொகுதியில ஒரு தொகுதி எடப்பாடியில வந்து அந்த ஆள் காணாம போனா என்ன ஆனுன்னே தெரியல. பாக்கி 233 தொகுதியில 2 தொகுதியில நிக்கிறாரு. ஒரு தொகுதியில நின்னாக்க தோத்து போயிடுவோமோன்ட்டு 2 தொகுதியில நிக்கிறாரு. இப்ப அந்த தொகுதியில இருக்கிற மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இந்த தொகுதி மக்களும், இந்த தொகுதியில இருக்கிற மக்கள் அந்த தொகுதியில அவரை ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியும் பேச்சு அடிபட்டு இருக்கு. இவர் 2 தொகுதியிலையுமே ஜெயிச்சாக்க அது பெரிய உலக சாதனை தான் அப்படின்னு இருக்கு. அப்ப எந்த தொகுதியை அவர் ராஜினாமா செய்வாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. பார்ப்போம். அத்தைக்கு மீச முளைக்கட்டும், அப்புறம் சித்தப்பான்னு கூப்பிடலாமா பெரியப்பான்னு கூப்பிடலாமான்னு அப்ப பார்க்கலாம். ஆனா இப்ப தேர்தல் ஆணையம் சில விதிகளை, சில டாக்டிக்ஸ்களை, தந்திரங்களை செய்யறதாக உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. யாருக்கு? உளவுத்துறை, விஜய் வச்சிருக்கிற ஒரு உளவுத்துறை. ஆமா, அந்த அவங்களுடைய டீம் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அதனால பனையூர்ல இருக்கிற பண்ணையாரான விஜய் அவர்கள் எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு எல்லாரும் பனையூர் வந்துடணும் அப்படின்னு இருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, கூவத்தூர் மாதிரி ஜெயித்த எம்எல்ஏக்களை
கூவத்தூர்ல அடைச்சி வச்சது மாதிரி அதிமுக ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்காக எடப்பாடி அவர்கள் தாவேக்கா எம்எல்ஏக்கள் எல்லாம் கபலீகரம் பண்ணிடுவாரோ அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு, பயப்படுறாரு. தன்னுடைய வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை அதிமுக குதிரை பேரம் நடத்தி கொண்டு போயிடுவாங்க. அதே போல திமுக அறுதி பெரும்பான்மையான ஆட்சி அமைக்க இடங்கள் பெறாது. அப்படி பெறாத சமயத்துல நம்ம கிட்ட இருந்து ஆளுங்களை கபலீகரம் பண்ணி காசை கொடுத்து குதிரை பேரம் செய்து திமுக ஆட்சி அமைச்சிருச்சுன்னா என்ன பண்றது? தாவேக்கா எம்எல்ஏக்களை கடத்தி கொண்டு போய் வச்சு பணம் கோடி கோடியா பணத்தை கொடுத்து குதிரை பேரம் நடத்தி எடப்பாடி ஆட்சிக்கு வந்துருவாரு. இல்லாட்டினா ஸ்டாலின் அது மாதிரி குதிரை பேரம் நடத்தி கடத்தி கொண்டு போய் ஒரு ஹோட்டல்ல கூவத்தூர்ல கும்மாளம் அடிச்ச மாதிரி அது மாதிரிலாம் செஞ்சு கடத்தி வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்துருவாரு அப்படின்னு விஜய் ரொம்ப ராஜதந்திரமா செயல்படுறதாக அந்த தாவேக்கா வட்டாரத்துல அந்த தற்குறிகள் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. திரும்ப அதே பழமொழி தாங்க, அத்தைக்கு முதல்ல மீச முளைக்கட்டும், அப்புறம் சித்தப்பான்னு கூப்பிடலாமா பெரியப்பான்னு கூப்பிடலாமா அப்படின்னு நம்ம பார்க்கலாங்கிற கதை தான் அது. ஏதோ 232 தொகுதியிலையும் அவர் ஜெயிச்சிடுற மாதிரியும் அதன் பிற்ப 233 தொகுதியிலையும் விஜய் ஜெயிச்சிடுற மாதிரியும் அந்த எம்எல்ஏக்களை எல்லாம் அவங்க கபலீகரம் பண்ற மாதிரியும். ஏண்டா தற்குறிகளா, 233 தொகுதியில நீங்களே ஜெயிக்கிறதா இருந்தா நீங்க தானடா ஆட்சி அமைக்கணும், இது கூட தெரியலையா? சமீபத்துல ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். மாமியாரும் மருமகளும் வச்சுக்கிட்டு ஒரு ட்ராமா ஒன்று. மாமியார் வந்து, மருமகளே நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், நீ கொஞ்சம் குக்கர் வச்சிருக்கேன் விசில் சத்தம் பார்த்துக்க அப்படின்னு சொல்றாங்க. சரியத்த அப்படின்றாங்க. 5 விசில் ரீ, உனக்கு சாதம் தான் வைக்க தரல, 5 விசில் சத்தம் வந்த உடனே ஆஃப் பண்ணிடு, என்ன இந்த கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த மாமியார் போறாங்க. அந்த மாமியார் போறாங்க, இங்க விசில் சத்தம் அடிக்குது, 45 45 45 விசில் சத்தம் அடிக்குது. மாமியார் அங்க கடைக்கு போயிருக்காங்க. 54 54 54 54 அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு குக்கர்கிட்ட அந்த தற்குறி பொண்ணு அப்படி நடிக்கிற பொண்ணு நிற்கிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா விசில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. குக்கரை அணைக்காமலே இருக்கா மருமக. ஏண்டி மருமகளை, என்னடி இது இன்னுமா 5 சத்தம் வரல, 5 தடவை விசில் சத்தம் வரல அப்படின்னு சொல்லிட்டு குக்கரை ஆஃப் பண்ண போறாங்க. அத்த 128 வந்துருச்சு, கொஞ்சம் பொறுத்துக்க, இன்னும் 110 வரணும், 233 தடவை விசில் அடிச்சாக்க எங்க அண்ணன் ஜெயிச்சிருவார்த்த, எங்க அண்ணன் ஜெயிச்சிருவார்த்தன்னு சொல்ற மாதிரியான ஒரு வீடியோ தாவேக்காவை கேலி செய்கிற விதமாக, தாவேக்காவில் இருக்கிற தற்குறிகள் இப்படித்தான் இருக்காங்கன்ற விதமா ஒரு வீடியோ ஒன்று பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொடைக்கானலுக்கு ஓய்வுக்கு போன ஸ்டாலின் அவர்களை அவர் தங்கியிருக்கிற அந்த ஹோட்டலுக்கு எய்த்தாப்புல மரத்துல ஏறிக்கிட்டு, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறிக்கிட்டு, மரத்துல ஏறுறதுன்னா யாரு, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுனா யாரு, தாவேக்கா கார பிள்ளைங்க தானே. அவங்க எல்லாம் ஏறி நின்றுட்டு தாவேக்கா 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 தாவேக்கான்னு கத்துறாங்க. ஸ்டாலின் உட்கார்ந்துருக்கிற அந்த தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேர்தல் ரிசல்ட்டுக்கு கராரா தெளிவா இருக்கிறாராம், பக்கா பிளானோட இருக்கிறாராம். ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் எத்தனை பேரா இருந்தாலும் அவங்க அத்தனை பேருமே நேரா பனையூருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை யாரும் கபலீகரம் பண்ணிடக்கூடாதுன்னு விஜய் திட்டமிட்டு இருக்கிறாராம். இதுக்கு மத்தியிலேயே எப்படியா இருந்தாலும் எடப்பாடி ஆட்சி அமைப்பாரு, இவரையும் அவருக்கு சீட்டு கிடைக்காது, அதனால நம்மளுடைய சீட்டை எதிர்பார்ப்பாரு. அதனால பவன் கல்யாண் ரேஞ்சுக்கு முதல்வர் எடப்பாடி, துணை முதல்வர் நம்ம தான் அப்படிங்கிற ஒரு கனவுலையும் அவர் மிதக்கிறாராம். முதல்வர் கனவு போனா என்ன, துணை முதல்வராக ஆயிடணும். எப்படியும் உதயநிதி போன தடவை துணை முதல்வராக இருந்தார் இல்லையா, அது போல இந்த முறை துணை முதல்வராக ஆயிடுவேங்கிறாரு. நீ துணை முதல்வராக ஆகணும்னா எடப்பாடி முதல்வர் ஆகணும். எடப்பாடி முதல்வர் ஆகணும்னா அதிமுக பாஜக அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கணும். பாஜகவில் இருக்கிற வானதி சீனிவாசனை வீழ்த்துறதுக்கு அண்ணாமலை பிளான் பண்றாரு, எடப்பாடியை வீழ்த்துறதுக்கு அண்ணாமலை பிளான் பண்றாரு, நயினார் நாகேந்திரனை தோக்கடிக்கிறதுக்கு அண்ணாமலை பிளான் பண்றாரு. இங்க சசிகலா டிடிவியை தோக்கடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க, சசிகலா எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. ராமதாஸ் ஐயா அன்புமணி ஆளுங்களை நிப்பாட்டி இருக்கிற அத்தனை தொகுதியிலேயே அவங்க தோத்தே தீரணுங்கிற கங்கணம் கட்டிக்கிட்டு வன்னியர் பெருமக்கள் கிட்ட அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட கலைபுரங்கள் கொண்ட அதிமுக கூட்டணி ஜெயிக்குமாங்கிறது ஒரு பக்கம் இருக்க, கூவத்தூர் போல பனையூரை மாற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்
ஒத்த கால நின்றுட்டு இருக்கிறாரு. தாவேக்கா தா தற்குறி வெற்றுக்கழக வேட்பாளர் தலைவர் நம்ம தளபதி ஜனநாயகன் விஜய் அண்ணா அவர்கள். பாப்போம். வணக்கம்.